விடாமுயற்சிக்கு வழிவிட்ட வேட்டையன், அஜித்திற்காக ஓகே சொன்ன தலைவர். இதெல்லாம் பெரிய விஷயம்பா. அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விடாமுயற்சி படத்தின் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதன் பிறகு ஒரு வருடம் ஆகியும் கூட இப்படத்தின் படப்பிடிப்பு முடியாமல் உள்ளது. பல இழுபறிக்கு பிறகு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அஜர்பைஜானில் விடாமுயற்சி படப்பிடிப்பு துவங்கப்பட்டது. அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் ஆகியோருடன் விறுவிறுப்பாக விடாமுயற்சி படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. அதன் பிறகு அஜர்பைஜானில் கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக படக்குழு சென்னைக்கு திரும்பியது. இதைத் தொடர்ந்து விடாமுயற்சி படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு எப்போது துவங்கும் என்பதே தெரியாமல் உள்ளது. அஜித்தும் தன் அடுத்த படமான குட் பேட் அக்லி படத்தின் அறிவிப்பையும் வெளியிட்டுவிட்டார். ஜூன் மாதம் முதல் அஜித் குட் பேட் அக்லி படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார். அஜித் குட் பேட் அக்லி படத்தின் அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் ஜூன் மாதம் முதல் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படம் வெளியாகும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அஜித் தன் அடுத்த பட வேலைகளை ஜூன் மாதம் முதல் துவங்க இருப்பதால் விடாமுயற்சி படத்தின் மீதமுள்ள படப்பிடிப்பை அதற்குள் முடித்து விடுமாறு படக்குழுவிடம் கேட்டுக்கொண்டாராம். எனவே ஏப்ரல் இறுதியில் விடாமுயற்சியின் அடுத்த கட்ட படப்பிடிப்பை மீண்டும் துவங்கி மே இறுதிக்குள் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடித்துவிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாம். எனவே ரசிகர்கள் பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த விடாமுயற்சி படப்பிடிப்பு மீண்டும் துவங்க உள்ளது. மேலும் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விடாமுயற்சி படத்தின் போஸ்டரும் வெளியாக உள்ளது. விடாமுயற்சி படத்தை தயாரிக்கும் அதே நிறுவனம்தான் ரஜினியின் வேட்டையன் திரைப்படத்தையும் தயாரித்து வருகின்றது. ஞானவேலின் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இப்படம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அநேகமாக ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டு வந்த வேட்டையன் திரைப்படம் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ரஜினி ரசிகர்களும் தீபாவளியை வேட்டையன் படத்துடன் கொண்டாட தயாராகி வருகின்றனர். விரைவில் இப்படத்தின் அடுத்த கட்ட அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினியின் வேட்டையன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அக்டோபர் மாதம் இப்படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் தானா? விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தாமதமானதால் ஆகஸ்ட் மாதம் இப்படத்தை வெளியிட முடியாத சூழல் உருவாகியுள்ளதாம். எனவே விடாமுயற்சி படத்தை லைகா நிறுவனம் தீபாவளிக்கு வெளியிடலாம் என நினைத்தது. ஆனால் வேட்டையன் திரைப்படமும் தீபாவளிக்கு வெளியாக இருப்பதால் ஒரே நிறுவனத்தை சார்ந்த ஒரு படங்கள் ஒரே ஒரு சமயத்தில் வெளியாவது சரியாக இருக்காது என லைகா கருதியுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த சிக்கலை பற்றி லைகா ரஜினியிடம் கூறி வேட்டையன் படத்தை அக்டோபர் மாதம் வெளியிட்டால் விடாமுயற்சி திரைப்படத்தை தீபாவளிக்கு நாங்கள் வெளியிடுவோம் என கேட்டுள்ளனர். ரஜினியும் லைகாவின் கோரிக்கையை ஏற்று வேட்டையன் திரைப்படத்தை அக்டோபர் மாதம் வெளியிட சம்மதித்துள்ளார். தீபாவளிக்கு வெளியானால் வேட்டையன் படத்தின் வசூல் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் லைகாவிற்காகவும் அஜித்திற்காகவும் ரஜினி இதற்கு சம்மதித்துள்ளார். எனவே விடாமுயற்சி தீபாவளிக்கு வெளியாவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.